நேற்று இரவு நடந்த பதிவு தாக்கம் சிலருக்கு பெரிய ஆச்சரியத்தையும் சிலருக்கு சொல்ல முடியாத அளவுக்கும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்குது. அதற்கு உண்டான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வியப்பாக இருக்கிறவங்க மேலும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் நடக்கும். அதிர்ச்சியாக இருக்கிறவங்க அதில் இருந்து மீண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். இன்னும் சில நாட்களில் உங்கள் செயல்களால் உங்களை அவமானப்படுத்தப்பட்ட உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்கள் முன் வந்து வெட்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. அவர்களை புகழ்ந்த கும்பல் அவரை தெரித்து ஓடுவார்கள். அவரை பார்த்து தெரித்து ஓடுவார்கள். அவர்களுடைய கதி அவ்வளவுதான். அந்த யார் அவர்கள்? நோய் வந்த கோழி போல இந்த உலகத்தை விட்டு போகணுமா, இல்லை ஆரோக்கியத்தோட இந்த உலகத்தை விட்டு போகணுமா? அதற்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டா தானே. உங்க உறவுகளை நீ வீழ்த்த போராடுகிறாய். ஆனால் அப்படி நீ போராடும்போது, உன்னோட உறவுகளை எதிர்த்து நீ போராடும்போது உன்னை விட்டு எல்லாமே போயிடும். இது அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. இதை நினைச்சு வாழ்ந்து இதுதான் சரியான வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சிட்டா உயர போவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெற முடியாதுன்னு அர்த்தம். அவர் வழியில் செல்லும்போது வாழ்வில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்றத நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு பெரிய வியப்பு உங்களுக்குள்ளே வரும். எது இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க, அதை மட்டும் செய்யுங்க. இதை தாண்டி எதை செஞ்சாலும் பொல்லாதது உன்னை வந்து சேரும். இத்தனை விஷயங்கள் தான் இந்த பதிவில் இருக்குது. இந்த பதிவு வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருந்து துன்பத்தில் இருந்து மீளணுன்றவங்களுக்கு சாய்ப்பா கொடுக்கக்கூடிய வர பிரசாதம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ 1 hour, அதில் நாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பலகீனமானவர்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் மீறி 1-2 பேர் வந்து பார்த்தாங்க. சில பேருக்கு அதை பெருசாக ஒன்றும் அந்த பதிவு பாதிப்பை ஏற்படுத்தலை. சிலருக்கு மட்டும் ஒரு விதமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த 2 விஷயத்தையும் நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது
அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க அதனால் பயம் அப்படின்ற நிலையை தாண்டி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை பேஸ் பண்ணி நகர்றாங்க. இன்னும் சில பேர் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு தான் ஒரு விதமான ஒரு மனசில் ஒரு பெரிய அந்த பதிவு ஒரு பாரத்தை கொடுத்தது. ஏன்னா நான் என்னென்னலாம் கேட்டிருக்கேனோ, எதெல்லாம் நினச்சி பயந்தேனோ அது எல்லாமே அந்த பதிவில் இருக்குது. அதனால் எனக்கு இரவு தூக்கம் அப்படின்றது இல்லாமல் போச்சு. அந்த பதிவின் மூலமாக கனவுகள் எனக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பயம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடுவோம். வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். எனது சக்தியினோடு எனது துணையினோடு வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். அந்த வாழ்ந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு திருப்தியோ எவ்வளவு மனநிறைவோ அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் போட்டி போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு உலகம். நல்லதுக்கு போட்டி இருக்குதா இல்லையான்றதை தாண்டி கெட்டதுக்கு போட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய உலகம். அது எப்பயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பசங்களும் சரி பெண்களும் சரி முன்ன இருந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி வாழ்க்கை வாடலை. படிப்பை பேஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் நினைச்சாங்களோ அன்னைக்கு என்ன பண்ணாலும் சரி நல்லா படிக்கிறாங்க அது போதுன்ற அளவில் பெற்றோர்கள் வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடான செயல்கள் அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பேப்பரில் படித்தாலும் சரி இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி இதை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெற்றோர்களுக்கு தேவை படிப்பு, உனக்கு தேவை படிப்பு. நான் நல்லா படிக்கிறேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் டாப்பர்ஸ், அதனால் நான் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்காத. பெற்றோர்களுக்கு அது வசதியாக போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம குழந்தையா இப்படி தப்பு பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் பேரதிர்ச்சி. ஸோ அப்போ இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா கெட்டதை மட்டும்தான் போட்டி போட்டு ஊக்குவிக்குது. நல்லதை போட்டி போட்டு ஊக்குவிக்கல, கெட்டதை மட்டும்தான் போட்டி போட்டு ஊக்குவிக்குது. ஸோ அப்படி கெட்டது நடக்கக்கூடிய இடத்துல நமக்கு மட்டும் தெய்வீக சக்தி, தெய்வம் வழி நடத்தக்கூடிய சக்தி, எதையுமே உணர்ந்து கொள்ளும் சக்தி, எதையுமே ஏற்றுக்கொள்ளும் சக்தி, எதையுமே தாங்கிக் கொள்ளும் சக்தி, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி இது உங்களுக்கு இருக்குதுன்னா அது பெரிய ஆச்சரியமாக பார்ப்போங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. ஸோ உலகத்து வாழ்க்கையில் இருந்து நாம் தடம் மாறுறோம். எதுக்கு தடம் மாறுறோன்னா கடவுளோட வாழ்க்கையை வாழ்வதற்கு. கடவுள் சொல்லக்கூடிய வாழ்க்கையை லீட் பண்ண நாம் லிமிட்டை மீறுறோம். எந்த லிமிட்டை? உலகம் அப்படி தான் சொல்லுது, என் பின்னாடியே வா, உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குற, உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குற. அன்னைக்கு ஒரு காலத்துலலாம் உழைச்சி சம்பாதிச்சாதான் உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொன்ன உலகம்தான் இந்த உலகம். ஆனால் இன்னைக்கு உழைக்கிறவன் ஒரு பைத்தியக்காரன் ஏமாற்றி சம்பாதிக்கிறதுல தான் இன்றைக்கி அத்தனை விஷயமும் இருக்குதுன்னு சொல்லி அதுதான் அறிவு, அதுதான் ஆற்றல் அப்படின்னு ஒரு கேவலமான விஷயத்துக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டோம். ஸோ ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கி சிறந்தது. நீலாம் உழைச்சி சம்பாதிச்சு எத்தனை வருஷம் கழித்து நீ அதை செய்வ, ஒரே வருஷத்தில் குறுக்கு வழி, இந்த வழி இருக்குது, இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி இன்றைக்கி அத்தனை மக்களும் நமக்கு பேச ஆரம்பிக்கிறான்.
அப்போ இந்த இடத்துல நாம் நம்மளை தற்காத்துக்கணும் தானே. அவன் நல்லா வந்து குறுக்க வழியில் போய் சம்பாதிக்கிறான், ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறான். அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய கும்பல், அவனை புகழ்ந்த கும்பல், அவனோட ஆட்டத்தையும் பாட்டத்தையும் ரசித்த கும்பல் தெரிச்சு ஓடுது. எப்போ? அவன் நடுத்தெருவுக்கு வந்ததால். ஆனால் கடவுள் வழியில் செல்கிறவர்களோ நடுத்தெருவுக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராமல் அப்பையும் முகமலர்ச்சியோட தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய முயற்சியையும் வீணாக்காம கடவுளோட வழியில் சென்று கொண்டு ஒரு அம்சமான ஒரு அழகான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கடவுளுடைய வழி அப்படின்றது. அந்த வழிக்கு நாம் போகும்போது பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது அது அதிர்ச்சியும் கொடுக்கும், ஆச்சரியத்தையும் கொடுக்கும். ஸோ அதிர்ச்சி ப்ளஸ் ஆச்சரியம் இதை கொடுக்கும். அப்போ அதிர்ச்சி அடையுதே சில பதிவுகள் இருக்கிற டைட்டில் அப்படின்னு நினச்சி அதை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வாழ முடியாத அளவுக்கு நம்ம நிலைமை மேலும் மேலும் மோசமாகும். உங்கள் உடம்பு வீக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தும் வீக்காக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அந்த ஆரோக்கியத்தை பெற முயற்சிகள் செய்யும்போது அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லை அப்புறம் போய்க்கலாம், இப்போ போய்க்கலாம், அப்படி இப்படின்னு நினைக்கும்போது ஆரோக்கியம் அப்படின்றது கடைசியில் எங்கே போய் நிற்கும்? ஒரு வழி தெரியாமல் நாம் பிணமாக போயிடுவோம். நோய்கள் வரும்போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்குது. 40-42 வயசானவங்களுக்கு இன்றைக்கி வந்து அவ்வளவு உடம்பு முடியாமல் இருக்குது. ட்ரீட்மெண்ட் போய் காட்டுறாங்க. 40 வயசில் ஒரு ஏஜே கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 40ல் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடியுதுன்னா 80+90 முடியுது. அடுத்த 40 வருஷம் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 40 வயசுலேயே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பல பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எல்லாருடைய மைண்டு கால்குலேஷன் எப்படி போயிட்டுருக்குது? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அப்படின்னா, எனக்கு குழந்தை இருக்கான், அவன் இன்னும் 20 வருஷத்தில் அவன் நல்ல வேலைக்கு போயிடுவான், அது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு ஓடுனா போதும் அப்படின்னு. அப்போது 40ல் இருந்து 50க்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்குள்ளே உட்காரணும் அப்படின்ற தாட்டு இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு வந்துடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் என்ன ஒரு மடத்தனமான விஷயமா இருக்குதுன்னு. அப்போ 40ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல 40க்குள்ளேயே முடிஞ்சிடுச்சுன்னு நம்மளை வந்து தாழ்த்திக்கிறோம். நம்மளை நாம் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அப்போ இந்த 40ல் ஏன் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆரம்பத்திலேயே எதையுமே கவனிக்காமல் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் அது துன்பத்தில் போய் மாட்டுது. சேத்துல மாட்டினா கூட பரவாயில்ல, புதக்குழியில் போய் மாட்டுது. புதக்குழியில். அப்போ இதை எல்லாத்தையும் நாம் சரி பண்ணணும்னு அப்போ முயற்சி பண்ணியிருந்தால் சரி பண்ணியிருக்கலாம். அப்போ உலகம் என்ன சொல்லுது? பேருக்கு வீட்டுக்கு வருமானத்துக்கு ஏதாவது செய், இல்லைன்னா கடனை வாங்குன்னு சொல்லுது. உனக்கு ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபாய் டார்கெட் அப்படின்னா நீ 40,000 ரூபாய் சம்பாதிச்சிட்ட போதும்னு. அடுத்த மாதம் வெறும் 20,000 தான் வந்துருக்கு. இந்த 20,000த்துக்கு என்ன பண்ணுது? கடனை வாங்குன்னுது. அந்த 20,000 இன்றைக்கி 2 லட்சமாக மாறிடுச்சு. இப்போ இந்த 2 லட்சத்தை அடைச்சோமா? இல்லை, 2 லட்சன்றது அடுத்த டார்கெட் போகுது, 3 லட்சமாக போகுது. 3 லட்சன்றது 4 லட்சமாக போகுது. இப்போ தான் அவன் முடிவுக்கு வரான், நம்ம குழந்தை படிக்கிற வரைக்கும் தான் அந்த கஷ்டம். அப்போ தான் அந்த குழந்தை வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டோ இல்லை வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்டோ படிக்கும். அதுக்குள்ளே இந்த பையனை படிக்க வச்சு இல்லை இந்த பொண்ணை படிக்க வச்சு வேலையில் போய் உக்காந்து
சம்பாதிச்சு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கடனை கட்டுவோம் அப்படின்னு. ஸோ இப்போவே குழந்தைங்க மேலே பாரத்தை ஏற்றி வைக்க பெற்றோர்கள் தயாராகிட்டாங்க. இப்போ குழந்தைங்க மேலே பாரத்தை ஏற்றி வச்சா அந்த குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை உங்களை தான் ஒரு ரோல் மாடலாக எடுக்கிறான். நான் அப்பா மாதிரி இருக்கணும், அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், அப்பா மாதிரி வேலை பார்க்கணும், அப்பா மாதிரி பழகணும், அப்பா மாதிரி நடக்கணும், அப்பா மாதிரி மரியாதையாக வாழணும் அப்படின்னு அந்த குழந்தையோட கனவுகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையே இவர்களை வெறுக்க வைக்கிற மாதிரி இவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி முக்கால்வாசி பேரண்ட்ஸோட மனநிலையும் முக்கால்வாசி குழந்தைங்களோட மனநிலையும் இந்த அளவுக்கு தான் நிற்குது. இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுது சொசைட்டிலே மாறுது. குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை, சொசைட்டிலே மாறுது. புள்ள அப்பா மாதிரியே வாழ்கிறான், அவனும் இதே டார்கெட். அப்போ என்னைக்கு இந்த விஷயத்தை மாற்றணுன்றத முடிவு யாருமே பண்ணலை. அதாவது ஒரு ஷார்ட்ஸு சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இந்த டான்ஸ் ஆடி அதில் தான் நம்ம டான்ஸ் ஆடுறதை பார்க்குறதுல தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் உருப்படியான வாழ்க்கைக்கு தேடக்கூடிய வார்த்தைகளோ கேட்கக்கூடிய பதிவுகளோ யாருக்கும் முக்கியம் இல்லை. அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு வயசான அம்மா வந்திருந்தாங்க, நாங்கள்லாம் எங்கே சொற்பொழிவு கேட்டாலும் அங்கே போய் நின்றுடுவோம், அவ்வளவு கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சொற்பொழிவுனா வயசான எங்களை மாதிரி ஆளுகளே வரல. அடையன் அங்கே போய் அவன் ஏதோ பேசுவான், அதுக்கு உட்காந்து டிவி பார்த்து ஏதோ சீரியல் பார்க்கலாமே அப்படின்ற மனநிலைக்கு வந்தாச்சு அப்படின்றாங்க. என்னைக்கு டிவியில் 24 மணி நேரமும் சீரியல் போட ஆரம்பித்தானோ அன்னைக்கே குடும்பத்துக்கு தரித்திரம் பிடிச்சிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன். நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்ததோ அத்தனை இன்றைக்கி மாறிடுச்சு. நம்ம அப்பா அம்மாலாம் இவ்வளவு டிவியை இவ்வளோ சீரியலோ பார்க்கல, நம்ம பாட்டி தாத்தாலும் இவ்வளோ சீரியலோ இவ்வளோ இதை பார்க்கல. அவங்களாம் 90 அழகாக தாண்டினாங்க, மாத்திரை மருந்து இல்லாமல் தாண்டினாங்க. நடமாடினவங்க அடுத்த நாள் பார்த்தா இறந்தாங்க. நடமாடிக்கிட்டு இருந்தவங்க அந்த சாவில் கூட ஆரோக்கியமாக செத்தாங்க. இன்றைக்கி எவன் ஆரோக்கியமாக சாவுறான்? அத்தனை பேரும் நோய் வந்த கோழி போல தான் சாவுறான். 40 என்னைக்கு மாத்திரையை எடுக்க ஆரம்பித்தோமோ, மாத்திரை எடுக்கலைன்னா நம்ம முடிஞ்சோம், அதான் கணக்கு. ஒரு பிபி மாத்திரையோ சுகர் மாத்திரையோ 6 மாதம் நீங்கள் போடலைன்னா பழப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனி அடுத்த ஜென்மத்துக்கு தான் நம்ம வரணும். ஏன்னா மனுஷனுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிடுச்சு அவன் பண்ணக்கூடிய தகாத செயல்களினால். சரியாக தூங்குறதில்ல, கண்டதை சாப்பிட்றது, வயிறு முட்டை சாப்பிட்றது, அதாவது நெஞ்சில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றது, இதெல்லாம் பாவம். உடம்புக்கு நாம் செய்யக்கூடிய பாவம், பச்சை துரோகம். அடுத்தவனை கெடுக்கிறது தான் துரோகம்னு நாம் நினைக்கிறோம். இந்த உடம்பே எனக்கு சொந்தம் இல்லைன்னு என்னைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த உடம்பை சரியாக பார்த்துப்போம். சொந்த வீடு வாடகை வீடு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆன்மான்றது மனுஷன், அவன்தான் உண்மை. வீடுன்றது மாறி மாறி இருக்கிறது. இது அதே போல் சொந்த வீட்டில் நம்ம ஆணி அடிப்போம், என்ன வேணாலும் செய்வோம், பாட்டு அதிகமாக வைப்போம். ஆனால் வாடகை வீட்டில் அவங்க எப்படி ஒரு செவுரை கொடுத்தாங்களோ அப்படியே கொடுக்கணும். ஒரு ஆணி அடித்தா கூட நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணும்போது அட்வான்ஸ் வேறு நம்ம கொடுத்துருப்போம், இது எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு தெரியலையே, அந்த லெவலுக்கு நம்ம யோசிப்போம், அந்த அளவுக்கு நம்ம யோசிப்போம். அப்போ இந்த உடம்பும் ஒரு வாடகை உடம்பு. அப்போது இந்த ஓனர் யாராக இருக்காருன்னா கடவுள். அப்போ அவர் எப்படிப்பட்ட உடம்பை கொடுத்தாரோ அதே உடம்போட நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் கொடுக்கணும். அப்படின்னா மனசு சுத்தமாக இருக்கணும், எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். அடுத்தவனை பார்த்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தவன் தான் டார்கெட். என் கூட பிறந்தவன் வீடு வாங்கினானா நான் வாங்கணும்,
என் கூட பிறந்தவன் கார் வாங்கினான்னா நான் வாங்கணும், என் கூட பிறந்தவன் அவனோட பையனை அந்த ஸ்கூலில் படிக்க வச்சானா நானும் படிக்க வைக்கணும். இது வந்து இப்படி நினைக்கிறவங்க இல்லை. இதில் 80% அவன் 30 லட்சத்துக்கு வாங்கினானா நான் 50 லட்சத்துக்கு வாங்கணும். அவனுடைய பிள்ளைய இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கானா அதை விட பெஸ்ட் ஸ்கூலில் சேரு. அவன் சம்பாதிக்கிறான், அவன் செலவு பண்ணுறான். அவனுடைய சம்பாத்தியத்தை விட நம்ம சம்பாத்தியத்தையும் குறைவு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும், ஈகோ மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் செய்கிறோம். அப்படி போட்டி போட்டு தான் வந்துட்டுருக்கோம். இது வந்து இந்த போட்டு வாழும்போது தான் பேய் பிசாசு எல்லாம் நம்மளை துரத்துது. அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய ஃபினான்ஷியல் என்னவோ அதுக்குள்ளே நாம் சரி பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் சாதிக்கலாம். அது தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்கள் உங்கள் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் உங்களை தயார் பண்ணுறீங்களோ அந்த தயார் பண்ணது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். தயார் பண்ண ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும், வாழ்க்கையையே மாற்றி போடும். அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்களும் இருக்குது. ஆனால் இதை யாருமே கண்டுக்கலை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் போட்டு வாழ்கிறீங்கன்னா நீங்கள் உங்களையோ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையோ உங்கள் லிமிட்டையோ நீங்கள் பார்க்கல. அப்போது எல்லைக்கு மீறி நம்ம போகிறோம். எல்லைக்கு மீறும் போதே பிரச்சனை தானே. எல்லைக்குள்ளே பிரச்சனை இல்லை, எல்லை மீறினா காலை வெட்டிடுவாங்கள்ல. அப்படி தான் இங்கே நம்முடைய எல்லைக்கு உட்பட்டது என்னவோ அதை செய். எவன் என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. யார் என்ன சொன்னாலும் நாம் ஏன் ஃபீல் பண்ணணும்? என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய ஃபினான்ஷியல் போதும். நான் வந்து மேலே இருக்கிறவனை பார்த்து வாழலை, எனக்கு கீழே இருக்கிறவன் இது கூட இல்லாமல் இருக்கானேன்னு நினச்சி, கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்தி நான் ஒரு பொருளையும் வாங்குகிறேன். அப்போது ஒரு பொருளை வாங்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுறேன். கடவுளோட ஆசீர்வாதம் எங்கெங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? அது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தான் பார்க்குறோமே தவிர எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கல. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்க்குறோம். ஓ அதுவா இதுவா, நாம் ஏன் வாங்கக்கூடாது, நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படி. போட்டி மற்ற மனுஷங்க கிட்ட போடக்கூடாது. உங்களுக்கு உள்ள நல்ல போட்டியை நீங்கள் உருவாக்கணும். உங்களுடைய திறமைகள் எந்தெந்த இடத்துலலாம் வெளிக்கொண்டு வர முடியுமோ அதை நீங்கள் 100% முயற்சி செய்து அதை வெளிக்கொண்டு வரணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழும்போது கெட்டிக்காரர்களாக வாழுவீங்க. ரெண்டாவது நான் சொன்னேன் தெரியுமா, என்றைக்கே மற்றவங்க கிட்ட போட்டி போடாமல் உங்ககிட்ட நீங்கள் போட்டி போட்டு உங்களுடைய எல்லைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதுபடுத்துறீங்களோ அப்போ பிரச்சனை இல்லை. எல்லையை தாண்டதுன்றது வேறு, எல்லையை பெரிதுபடுத்துன்றது வேறு. எல்லைக்குள்ளே இருந்தே அதை பெரிதுபடுத்தணும். எல்லையை தாண்டினதால் பெரிதுபடுத்த முடியாது. எல்லைக்குள்ளே இருந்தே பெரிதுபடுத்தணும். ஒவ்வொரு நாளும் அந்த எல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதுபடுத்தணும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசிக்கணும், சிந்திக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவனுக்காக நம்ம எல்லை தாண்டிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பெரிதுபடுத்த இயல்பாகவே நீங்கள் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுவீங்க. இயல்பாக நேச்சுரலாக நடக்கும். அப்போது உங்களுடைய மனசு பலர் மீது பொறாமையோ இல்லை போட்டியோ இருக்காது. உங்கள்கிட்ட தான் உங்களை அந்த போட்டி இருக்கும். இப்போ ஒரு விஷயத்துலையும் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஸோ இந்த சந்தோஷமான மனசில் கடவுள் இருக்கிறார் குடி. நீங்கள் அடுத்தவனுக்காக வாழும்போது எவ்வளவு பெரிய அளவில் நீங்கள் போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு துளி கூட நிம்மதி இல்லை. ஏன்னா அடுத்தவனுக்காக தான் நீங்கள் போட்டி போட்டு வாழ்ந்தீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழலை. அப்போது இந்த உலகத்தையும் உங்களை வச்சே நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. அத்தனை பேரும் பொறாமை பிடிச்சவங்க, பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு. என்கிட்ட நிறைய சாய்ராம் சொல்லும்போது அப்படி தான்,
என்னுடைய அக்கா கூட பிறந்த அக்கா தான் சாய்ராம், ஆனால் அவ்வளோ போட்டி என் மேலே படுறாங்க, அவ்வளோ பொறாமைப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க போட்டி போட்டிருக்கலாம், பொறாமைப்பட்டு இருக்கலாம். பட் அவங்களுடைய விஷயத்தில் இருந்து 50% இவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி உலகத்தை பார்க்குறேன்னா எல்லாருமே அன்புமயமானவர்களாகவே தெரிகிறாங்க. வம்பு பிடிச்சவங்க கூட அன்பானவனாக மாறுறான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சந்தோஷ் மாதிரி ஒருத்தர் வந்து அனுப்பி வைக்கிற, அவர் கொஞ்சம் ஏடாகுளம் பிடிச்சவர், பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்து உங்கள்கிட்ட பேச வர்றாரு, உனக்கு ஓகேவாப்பா அப்படின்னாரு. ஓகே அனுப்புங்க. இல்லைப்பா கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவர், என்கிட்ட தான் கேட்டார், ஏதோ பெஸ்ட்டு ஷாப் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. அவர் எதுவும் ஏடகுளமாக பேசினா கூட நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, இல்லை வேண்டாம்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் ஷாப்பை ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு. நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், இல்லை நீங்கள் அனுப்புங்க, நம்ம என்ன ரியாலிட்டியோ அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அதே போல் வந்தவர் பேசினார். பேசி முடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு ஷேக்கன் கொடுத்துட்டு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போனார். அதான் ஆர்டரை வந்து கொடுத்துட்டு, அதான் பிஸ்னஸ் க்ளோசிங்னா அதான் ஒரு ஆர்டர் ஷேக்கன் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு போனார். போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு அவருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணவர் எனக்கு கால் பண்ணுறாரு. எப்படிப்பா நீ ஆர்டர் எடுத்திருக்க, ரொம்ப டென்ஷன் பார்ட்டிப்பா அவர், ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேட்டிருப்பாரு அப்படின்னு. இல்லைங்க வந்தார், ஆஃபீஸை பார்த்தாரு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராடக்டாக இருக்குதுன்னாரு. நம்ம ஒரு 4-5 ப்ராடக்ட் சொன்னோம். ஃபைனலாக வந்து நீங்கள் எனக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னாரு. நான் வந்து இதை சொன்னேன். சரி ஓகே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேமெண்ட் வந்து 100% பேமெண்ட். நம்ம மோஸ்ட்லி வந்து டெலிவரி பண்ணும்போது தான் பேமெண்ட் வாங்குவோம். சில ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுக்க மாட்டோம், பிற பேமெண்ட் பாதி கொடுத்தாலும் மறுபடியும் இது பண்ண மாட்டாங்க, அப்போ எடுக்க மாட்டோம். சில ஆர்டர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து 99% வந்து ஒரு கரெக்டாக முடிவு சாய்ப்பா வந்து ஏன் மூலமாக அவர் என்கிட்ட வந்து அதை வந்து சொல்லி நான் செய்கிறேன் அது மாதிரி. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, எனக்கு திருப்திங்க. நான் கேட்குறேன் அவர்கிட்ட, ஸோ எதாவது டவுட் இருந்தால் எப்போனாலும் கேளுங்க. இல்லை தம்பி, அதை நீங்கள் தான் இருக்கீங்களே, அப்புறம் என்ன டவுட், நீங்கள் தானே பார்த்துக்க போகிறீங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். வம்பு பிடிச்சவரை கூட அன்பானவரை இங்கே மாற்றுறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஷாக்கு. என்னங்க ஒரு ஏதாவது பண்ணுறீங்களா என்ன நீங்கள்? ஒன்றுமே பண்ணலீங்க. 5 நிமிஷம் வந்தார், 5 நிமிஷத்தில் டீலிங் முடிஞ்சுதா அப்படின்னார். ஆமாங்கன்னு. அவர் என்னமோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பண்ணுவாருங்க. எங்கெங்கேயோ வந்து போய் கொட்டேஷன்லாம் போய் கேட்டார் அவர். ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஐயோ, அதனால தான் அவர் அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட பேசினார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, வம்பு பிடிச்சவங்க கூட நம்ம மனநிலை சரியாக இருந்து நாம் நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு வாழும்போது கூடவே கடவுளோட துணையோட, கடவுள் துணை இல்லாமல் எதுவுமே இல்லை, அது புரிஞ்சுக்கணும். கடவுள் துணையோடு இருக்கும்போது வம்பானவர்கள் கூட அன்பானவர்களாக மாறுவாங்க. அதாவது நான் எப்படியோ அப்படி தான் இந்த உலகத்தை பார்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்றத பொறுத்து தான் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் இதெல்லாம் உருவாகுது. அப்போ யாரையும் நம்ம பார்க்கல, என்ன வரட்டும், வம்பு பிடிச்சா வருது, வம்பு பிடிச்சிட்டு போகிறாரு, அதுக்காக நம்மளுடைய லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை யோசிப்பேன், பார்ப்போம், பேசுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு ஆர்டர் எடுக்கணுன்றதுக்காக இல்லாதது பொல்லாததை சொல்லக்கூடாது. அது வந்து நான் வந்து விஷ்ணுவுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கும் இதுதான். அதே போல் தான் உங்களுக்கும் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இல்லாததை பொல்லாததை சொல்லவே வேண்டாம். எது இருக்குதோ அதை ஆழமாக சொல்லுங்கள். எது இருக்குதோ அதை ஆழமாக சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இல்லாதது பொல்லாததை சொல்ல வேண்டாம். இந்த இல்லாததை பொல்லாததை சொல்லிட்டா பொல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைச்சிடும். அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வர முடியாமல் போயிடும். அப்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எல்லா மனுஷனுக்கும் அந்த சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான்
வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா வாழ்க்கை அங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு கீழே ஒரு படி இறங்கிடுவோம். ஸோ ப்ராப்ளம்ஸுன்றது இதுதான். நாம் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறது ப்ராப்ளமாக இருக்கும். நாம் சாஃப்ட் நேச்சராக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறதும் சாஃப்ட் நேச்சராக இருக்கும். எனக்கு என்னென்னா அடிக்கடி ஒரு விஷயம் தோணும், ஒரு பாலும் 6 அடிக்க வேண்டிய பாலாக போச்சு. ஐபிஎல் போனதால் இப்போ அதிகமாக கிரிக்கெட்டை பற்றி தான் சம்டைம்ஸ் வரும். ஒரு பாலும் 6 அடிக்க வேண்டிய பால்ஸ். அப்போ ஏன் நீ 6 அடிக்கலைன்னா உன் மனசில் அவ்வளவு குழப்பம். 6 அடிக்க வேண்டிய பாலை நீ அவுட் ஆகிக்கிட்டு ஃபீல்டை விட்டு வெளில போய்கிட்டே இருக்கிற. அதாவது ஒரு பிறவியையும் நாம் நினச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். ஆனால் அதை நினைக்காம ஒவ்வொரு பிறவியிலையும் போல்டாகிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் இன்னும் கலியுகம் இது முடியறதுக்கு 5.5 லட்சம் வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் இது 40,000 வருஷம் நடக்குதோ 42,000 வருஷம் நடக்குதோ சரி தெரியல, நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அந்த டீட்டெயில்ஸு. அப்போ யோசிக்கிறேன், என்ன இன்னும் 5.5 லட்சம் வருஷம் வரைக்கும் நம்ம வாழணுமா அப்படின்னு. அப்போது அவ்வளோலாம் முடியாது. நான் போன பதிவில் கூட சொன்னேன், அடுத்த 10 பிறவி தான், அடுத்த 10 பிறவி தான். அதாவது ஒரு பிறவியில் 100 மேக்ஸிமம் ஏஜ் வச்சாலும் 100 × 10 எவ்வளோ, அந்த ஏஜுக்கு அதுக்குள்ளே தான் நான் வாழ முடியும். 100 × 10 1000. ஸோ 10 பிறவிகள் மட்டும்தான் நான் வாழணும். 10 பிறவிகளுக்குள்ளே என்னோடய ஆன்மாவை கடவுள்கிட்ட சேர்க்கணும். அதுக்கப்புறம் பிறப்பற்ற தன்மை இல்லாத நிலையில் நான் வாழணும். அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய லைஃப்பை நான் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா 4 லட்சம் வருஷம்லாம் சத்தியமாக முடியாது. இப்போவே தினமும் எலுமிச்சம்பழத்தை தடவிக்கிட்டு குற்றாலத்தில் குளிக்கணும் போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பைத்தியம் முத்தி போகுது மற்ற மக்கள் செய்யக்கூடிய செயல்களால். நாம் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்கிறான், நல்லதுக்குன்னு நமக்கு சொன்னால் நீ கெட்டதுக்கு செய்கிறன்றான். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் அப்படி தானே இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் கணவருக்கோ நீங்கள் உங்கள் மனைவிக்கோ அட்வைஸ் பண்ணுறீங்க இப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு, உடனே என்ன போட்டியா, நான் ஜெயிச்சிடும் உனக்கு பயமா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் சம்டைம்ஸ் சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஏன்னா கடவுள் எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நீ ஒரு ஃபேமிலி மேனாக இருந்த, அதுக்கப்புறம் இப்போ சிங்கிளாக இருக்க, மறுபடியும் ஃபேமிலி மேனாக, ஐயோ வேணாம் சிங்கிளாகவே இருந்துட்டு நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற தாட் ஆஃப் ப்ராசஸிங். இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக சொல்கிறது. கடவுளோட விருப்பம் என்னவோ அதானே நம்ம செய்ய முடியும். அதுக்காக நான் எல்லாரையும் நீங்கள் சிங்கிளாக இருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க கர்மா வேறுபட்டது, வித்தியாசப்படுத்துறது. கடவுளோட விருப்பம் என்னவோ அதன்படி வாழ்ந்துட்டா நமக்கு எந்த தொல்லையும் இல்லை. தொல்லை இல்லாத வாழ்க்கை வாழணும்னா நாம் பல விஷயங்களை கடைப்பிடிக்கணும், பல விஷயங்களை தியாகம் செய்யணும், பலதுக்காக தியானமும் செய்யணும், தியாகமும் செய்யணும், தியானமும் செய்யணும். இது எல்லாமே நம்ம சிறப்பாக செஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸை நாம் நிச்சயமாக அடைவோன்றது மட்டும் உண்மை. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு ரொம்ப ஆழமான பதிவு. பல விஷயத்தையும் நம்ம ஒரு பதிலையும் பேசுகிறோம். ஒரே டாப்பிக்கை நம்ம கொண்டு போகிறது கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் கடமை. இது சாயப்பாட வழிகாட்டுதலின் படி தான் இத்தனை விஷயங்களை நாம் செய்கிறோம். அதே போல் பிரார்த்தனை நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம சாய் குடில் சேனலில் இனி பிரார்த்தனை நேரம் ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கா இல்லை, அதை நான் டைம் சொல்கிறேன். ஆனால் ஒரு நாளும் இனி வரும். உங்களோட பிரார்த்தனைகள் என்ன ஏது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம வாய்ஸில் சொல்லுவோம். அப்போ அதை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கொண்டு போவோம். இது இன்று முதல் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் டைமிங் என்ன ஏதுன்றது நான் சொல்லிடுறேன். அதே போல் வர 27ஆம் தேதி அன்னைக்கு விஷ்ணு சாய்ராமோடைய பர்த்டே அன்னைக்கு லைவ் இருக்குது. ஏன்னா 6 to 7 அந்த அன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் பெங்களூர் போக வேண்டிய ஒர்க் இருக்கிறதால 6 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு நம்ம லைவை முடிக்கிறோம். அந்த அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக லைவில்
கலந்துக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது அன்பே சாய் மூலமாக தான் நம்ம கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இங்கே கேக்கு வெட்டி ஆடம்பரமாக செய்கிறதுக்கு நமக்கு என்றைக்குமே இஷ்டம் இல்லை. ஆனால் அன்பை பரிமாறிக்கிறதுல தான் நம்மளுடைய மிகப்பெரிய அது பொக்கிஷமாக நம்ம நினைக்கிறோம். இந்த கேக்கு எல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளோதான். ஒரு மேக்ஸிமம் நான் மோஸ்ட்லி ஸ்வீட் சாப்பிட்றது கிடையாது. ஒரு 1/2 kg வாங்குவோம். இங்கே வந்து அக்கம் பக்கம் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து என்றைக்குமே சரி நம்ம என்றைக்கு அன்பே சாயில் நம்ம அடியெடுத்து வச்சோமோ அன்னையில் இருந்து சிம்பிளிசிட்டி ஒன்று. ரெண்டாவது, நமக்கு ஆக வேண்டியதுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தின்படி இருக்கிறதால தான் இந்த ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது நாம் ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ என்னுடைய அட்வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஆடம்பரத்தை தாண்டி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழும்போது கடவுளோட அருளை நாம் பெறலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பால்லையும் 6 தான் அடிக்கணும். ரைட்டா? அடிங்க, நீங்களும் அடிங்க. அதே போல் நம்ம எந்த பதிவுகள் சொன்னாலும் சரி அதை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் வைங்க. நான் வந்து அப்பப்போ இனிமேல் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ண போகிறேன், யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ யாரையும் கம்பல் பண்ணலை, சும்மா எனக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில பேர் வந்து இந்த லவ் சாங்கு அதெல்லாம் தயவுசெய்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணணுன்றதை இன்றைக்கி நைட்டு நல்ல சுவாரஸ்யமாக 8 மணி டைட்டிலில் கொடுக்கலாம். அதே போல் சோசியல் மீடியாவில் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஸ்டாவில் என்ன பண்ணணும், இதை எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி நைட்டு கொடுக்கக்கூடிய 8 மணி பதிவில் பிரம்மாண்டமாக கொடுக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.